வீட்டில் எல்லாருக்குமே ஆப்பம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் வீக்கெண்டு தான் இது செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்பம் செய்கிற அன்னைக்கு 2 விதமான தொட்டுக்க இருக்கணும் எங்கள் வீட்டில். ஒன்று வந்து இந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணுவேன் ஹஸ்பண்ட்க்கு. இன்னொன்று எனக்கும் பசங்களுக்கும் இந்த தேங்காய் பால் எடுத்து செய்கிறது. சும்மாவே நமக்கு தேங்காய் திருவுறதே பிடிக்காத ஒரு வேலை. அதுலேயும் தேங்காய் பாலுங்கிறது அந்த இடமே மெஸ்ஸி ஆகிடுமா, செம்ம கடுப்பாகும். அதுக்கு சுடு தண்ணி வச்சு அதை வந்து அரைச்சி அதுக்கப்புறம் அதை வடிகட்டுறதுங்கிறது அந்த இடமே எனக்கு என்னமோ கச்சக்கசன்னு இருக்கிற மாதிரி பிடிக்காது. ஆனால் நல்லா சாப்பிடணும்னா ஏதாவது ஒரு மெனக்கெட்டு எடுத்து செஞ்சு தான் ஆகணும். சில பேர் வீட்டில் ஆப்பம் மெத்துன்னு இருந்தால் தான் பிடிக்கும், அது பேர் தான் ஆப்பம். அதே மாதிரி எண்ணெயும் ஊற்ற மாட்டாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் நிறைய தண்ணி ஊற்றி மாவை தண்ணியாக கரைச்சிக்குவேன். அப்போ தான் வந்து ஆப்பம் மொறு மொறுன்னு வரும்ன்ட்டு. நான்ஸ்டிக்குங்கிறதுனால எண்ணெய் ஊற்ற தேவை கிடையாது. ஆனால் அந்த ஃப்ளேவர் அந்த வாசனை வரணுங்கிறதுக்காக ஒன்று கடலெண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் ஆப்பம் செய்வேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சுட சுட ஊற்றி வச்சுட்டு இந்த தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிட்டோம்னா அமிர்தம் மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக யாராவது ஊற்றி கொடுக்கணும், இல்லாட்டி ஊற்றிட்டே நான் நின்றுட்டே சாப்பிட்ருவேன்.